வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 25 நாம் வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அடுத்து, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஆவியானவர் பவுலப்போஸ்தலன் மூலமாய் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப என்னன்னா, ஒரு பந்தயத்துல, ஓட்ட பந்தயத்துல வச்சுக்கோங்களேன், ஓட்ட பந்தயத்துல ஒருத்தன் மட்டும் ஓட மாட்டான். எவ்வளவு பேர் ஓடுவாங்க? நிறைய பேர் ஓடுவாங்க. நிறைய பேர் ஓடும் பொழுது ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி 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 திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடினா அவன் ஜெயிப்பானா? என்னைக்காது? அவனுடைய கவனம் பூரா எங்க இருக்கணும்? எல்லை கோடு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 100 ரூபா தாள் அப்படி பறந்து வருது பாருங்க, அவன் அதை பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா? லக்க நோக்கி பார்க்கிறவனுக்கு அங்க எதுவுமே தெரியாது. அது 100 ரூபா வந்தாலும் சரி, 500 ரூபா வந்தாலும் சரி, 1000 ரூபா தாள் வந்தாலும் சரி. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே இது நடந்தது. இந்த ஓட்டப்பட்டியில ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. உசேன் போல்ட். இப்போதான், அதுக்கு நான் சொல்றது முந்தி ஒரு காலத்தில் அவரை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவரால் யாராலே முடியலை. எந்த 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர், 1500 மீட்டர், 5000 எதில் வச்சாலும் ஃபர்ஸ்ட்ல வந்துடுறார். அவர் என்ன செய்ய முடியல. எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும், எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவரை தோக்கடிக்க சொல்லுங்க முடியல. இவரை தோக்கடிச்சே ஆகணும்னு ஒருத்தன் சபதம் கட்டினான், சபதம் எடுத்தான். என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள அந்த முதல்ல வர்றான்ல, எல்லாத்துலயும் முதல்ல வர்றான்ல, அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை கண்டுபிடிச்சான். என்ன அப்படின்னா, அவனுக்கு பொருளாசை கொஞ்சம் இருந்தது. என்ன இருந்தது? பொருளாசை. சொல்லுங்க. பொருளாசை இருந்தது. இவன் அவனை தோக்கடிக்கணுங்கிறத இவனுக்கு நோக்கம். அவன் நான் தான் பந்தய பொருளை வாங்கணுங்கிறது அவனுக்கு நோக்கமா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒன்று இருந்தது. என்னென்ன? பொருளாசை இருந்தது. இதை கண்டுபிடிச்ச அந்த எதிராளி என்ன செஞ்சான்னா, தான் ஓடும் பொழுது தன்னுடைய பைக்குள்ளே ஒரு 3 விதமான ஒரு சின்ன குண்டு, அதை விட கொஞ்சம் பெரிய குண்டு, அதை விட பெரிய குண்டு, அதாவது குண்டு தெரியும்ல, கோழி குண்டு தெரியும்ல உங்களுக்கு, அது மாதிரி. இது என்னன்னா கோல்டு கலர், தங்க கலர், தங்க கிளீட்டா இருக்கலாம் அல்லது தங்கமாவே இருக்கலாம். பார்த்தா அப்படியே ஒரிஜினலா தங்கம் போலவே இருக்கிறது, தங்கமாவே இருக்கிறது. இந்த 3 குண்டுகளை என்ன செஞ்சுக்கிட்டான்னா பையில வச்சுக்கிட்டான். பையில வச்சுக்கிட்டு இவன் ஓடும் பொழுது, வேக வேகமா ஓடும் பொழுது, அவன் கண்ணுக்கு தெரியும்படி ஒரு குண்டு எடுத்து, சின்ன குண்டு எடுத்து என்ன செய்யறான்? போட்டுட்டு ஓடுறான். அது அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். பார்க்கும்போது அதை பார்த்த உடனே இவனுக்கு தங்கம் அப்படின்னு மனசுல என்ன செய்யுது? பக்குன்னு இருக்கு. நமக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு 500 ரூபா தாள் கடந்தா அப்படிங்கிற இருக்கும்ல, அது மாதிரி. அப்படின்ன உடனே அவனுக்கு அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரக் வந்தவனை இவன் ஒரு ஸ்டெப்பு முன்னேறி விட்டான். அதாவது அவனை நெருங்க முடியாமல் இருக்கிற ஒரு ஸ்டெப்பு அவனை பின்பு என்ன செஞ்சிட்டான்? பின்னாடி தள்ளி பக்கத்தில் இருக்கான். இன்னொரு குண்டை அடுத்த ரவுண்டில் இன்னொரு அதை விட கொஞ்சம் பெரிய குண்டை அப்படி போடுறான். அவன் அந்த ஸ்பீட்லையும் அதை குனிஞ்சு எடுத்துட்டு போயிட்டான். அந்த ஸ்பீட்லையும் குண்டை எடுத்துட்டான்.
அதில் ஒரு ஸ்டெப்பு பின்தங்கிட்டான். ரெண்டாவது குண்டை தூக்கி போடும்போது, ரெண்டாவது ரவுண்டில் ரெண்டாவது குண்டை போடும்போது அதில் ஒரு ஸ்டெப்பு என்ன செஞ்சிட்டான்னா பின்தங்கிட்டான். இதை இவன் கவனிக்கலை. யார் போடுறான்னு தெரியல, யார் பின்னாடி வர நம்மதே அப்படிங்கிற தில்லில் என்ன செஞ்சிட்டாரு, ஓடிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் மூணாவது ரவுண்டு முடிய போகும்போது பெரிய குண்டு எடுத்து என்ன செஞ்சார், கொஞ்சம் தள்ளி போட்டார். கொஞ்சம் தள்ளி, அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டார். அதை போய் எடுக்க போனால் இவன் இப்போ கோட்டை தாண்டிட்டான். அந்த மூணாவது ரவுண்டில் இவன் அந்த குண்டையும் எடுத்துகிட்டு போயிடுவோன்னு நினைக்கும் போது இவன் பந்தய பொருளை என்ன செஞ்சிட்டான், அந்த எல்லையை எடுத்துகிட்டு பார்க்குறான், குண்டை எடுத்துகிட்டு பார்க்குறான், அவன் முன்னாடி போயிட்டான். இப்படி தான் பிசாசு அநேக நேரங்களில் கடைசியில் நம்ம எதில் பலவீனமாக இருக்கிறோமோ, என்ன காரியத்தில் இருக்கிறோமோ அதை நமக்கு கொடுத்து அந்த எல்லை கோடை, அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நம்மளை ஏமாற்றி வர்றான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிங்க. 25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம். சொல்லுங்க, எதுல? எல்லாவற்றிலே. எதுலன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கா? ஏன் குறிப்பிட்டு சொல்லல? ஏன் குறிப்பிட்டு சொல்லல? எதை வச்சுனாலும் உன்னை கவுத்துறதுக்கு எதிரி ரெடியா இருக்கான். ஆமேன். ஒரு ஆளுக்கு தங்கத்தின் மேல விருப்பமே இருக்காது, ஆனா பணத்தின் மேல விருப்பம் இருக்கும். ஒரு ஆளுக்கு பணத்தின் மேலேயும் விருப்பம் இருக்காது, தங்கத்து மேலேயும் விருப்பம் இருக்காது. மாம்ச இச்சை. ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தார் சொல்லுவாங்க, இந்த இருக்கான் பாருவேன், ஒரு கல்லுக்கு சேலை கெட்டினாலும் அதையும் திரும்பி பார்த்துட்டு போவான்டா அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறும் குத்துக்கல்லுக்கு ஒரு சேலையை சுற்றி வச்சுருந்தா அதை கூட என்னன்னு பார்த்துட்டு போவான்டா. அப்படிப்பட்ட மாம்ச இச்சை. கண்களின் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் இச்சிக்கும் போது அதை பிசாசு நமக்கு என்ன செய்யறான்னா செக் வைக்கிறான். அல்லேலூயா. அங்க சொன்ன பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பார்கள்? இச்சை அடக்கத்தோடு இருப்பார். என்னுடைய லக்கு என்னது? நான் எல்லை அடையணும். எதுவும் என் கண்ணில் என்ன செய்யக்கூடாது. ஒருத்தன் சொந்தக்காரன் கூப்பிட மாப்பிள்ள அப்படிங்கிறான், உடனே திரும்பிட்டோன்னா என்ன ஆகும்? பின்தங்கிடுவான். பின்னாடி இருக்கிற முன்னாடி வருவான், முன்னாடி இருக்கிற பின்னாடி வருவான். எண்ணத்துல உனக்கு பலவீனம் அப்படிங்கிறது உன்னை எப்படியாவது திசை திருப்பணும், எப்படியாவது அந்த பந்தய பொருளை பெறவிடாம என்ன செய்யணும்? தடுக்கணுங்கிறது சாத்தானுடைய வேலை, சத்துருனுடைய வேலை. அல்லேலூயா. அப்படின்னா பந்தய பொருளை நாம பெறணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன? சத்தமா சொல்லுங்க. இச்சை அடக்கம். இந்த பக்கம் இந்த சத்தமே வர மாட்டேங்குது. என்னது வேணும்? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ள போகுதா இல்லது நீங்க இங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தேவை? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். சரி, அப்படியே கம்ப்யூட்டர்ல இச்சை அடக்கம் அப்படின்னு அடிங்க, தனியா ஸ்பெசிஃபிக்கா அடிங்க. இச்சை அடக்கம். அதை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பாடம் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் மாதிரி இச்சை அடக்கத்தை பிரித்து எழுதுக. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரித்து எழுதுக. இச்சை அடக்கத்தை பிரித்து எழுதுக. சொல்லுங்க. இச்சை பிளஸ் அடக்கம். இச்சை பிளஸ் அடக்கம். இந்த இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுல இச்சை அடக்கம்னு இருக்கும். அதை பிரித்தா இச்சையை அடக்கும். ஆமென். இந்த இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? அதே கலாத்தியர், பவுலப்போஸ்தலன் எழுதின கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 விதமான ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கலாத்தியர் 5:22-23 9 விதமான ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல கடைசி கனி பேர் என்னது? 23ல சொல்லுங்க பார்க்கலாம். சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லைன்னு இருக்கு. அல்லேலூயா.
அப்படின்னா இச்சையடக்கம் என்பது ஆவியின் கனிகளிலே ஒன்று. சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியின் கனிகளிலே. அப்படின்னா இந்த இச்சையடக்கம் ஒரு மனிதனுக்குள்ள வேணும் அல்லது இருந்தா அவனுக்கு விரோதமா பிசாசால எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இச்சையடக்கம் அப்படிங்கிறதுல பல விதத்துல பல பல காரியங்கள் அடங்கி இருந்தாலும் மொத்தத்துக்கு ஆவியானவர் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. இச்சை அப்படின்னா என்னது? அதான் நான் உங்களுக்கு பிக்கப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இச்சை என்றால் என்ன? பெரிய விருப்பம் அதன் மேல. என்னது? எல்லாரும் மனசுல ஆக்கிங்க. இச்சைனா, இச்சைங்கிற இடத்துல போற நீங்க எப்படி வாசிக்கணும்னா பெரு விருப்பம், கண்களின் இச்சை அப்படின்னா அது எப்படி வாசிக்கணும்? கவனிங்க, கண்களின் இச்சை அப்படின்னா எப்படி வாசிக்கணும்? கண்களுக்கு பெரிய விருப்பமாய் இருப்பது. அதுதான் அந்த நியாயாதிபதிகளில் போன வாரம் கடைசியில் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படி சொன்னானா? அவள் என் கண்ணுக்கு இன்பமானவள், அப்படி கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறவ அப்படின்னு சொன்னதுனால தான் என் கண்ணை பிடுங்கினார். அல்லேலூயா. அப்படின்னா பெரு விருப்பம் எதுல வந்தாலும் அதுல கர்த்தருடைய அடி விழுகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவர் மேல மட்டும்தான் பெருசா இருக்கணும்னு நினைக்கிறாரு. வேற எதுலையும் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பெருசா. என்னது? பெருசா. அதைத்தான் சொல்லப்படுது. முதலாவது, ஃபர்ஸ்ட், பெஸ்ட் எல்லாமே யாரா இருக்கணும்? ஆண்டவர் தான் நமக்கு முதல்ல இருக்கணுமே தவிர மற்ற எல்லாமே ரெண்டாவது மூணாவது தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் இன்னும் போடலையா? இச்சை அடக்கம் பிளஸ் வர மாட்டேங்குதா? நெட் கிடைக்கல. ரைட், ஓகே. இச்சை அடக்கத்தை பிரிங்க. இச்சை பிளஸ் அடக்கம். அப்பனா அதுக்கு அர்த்தம் என்ன? இச்சையை அடக்கு, இச்சையை அடக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இச்சையை ஏன் அடக்கணும்? அந்த பெரு விருப்பத்தை, அந்த பெரிய விருப்பத்தை ஏன் அடக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அடக்க சொல்றாரு? அடக்குவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஏன் அடக்கணும்? வசனம் சொல்லுது, தன்னுடைய ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நமக்கெல்லாம் அந்த மதிலிடிந்த பாழான பட்டணம்னா என்னன்னு தெரியாது. பழைய காலத்தில் ஒவ்வொரு தேசத்துக்கும் என்ன செய்வாங்க? சுத்துக்க மதில் இருக்கும், எதிரிகள் உள்ளே வராதபடி, எதிரிகள் நுழைந்து நம்ம என்ன செய்வார், நம்முடைய ஜனங்களை அல்லது நம்முடைய நாட்டை கொள்ளையிடாதபடிக்கு ஒவ்வொரு தேசத்துக்கும் நமக்கு வீட்டுக்கு சுற்றி காம்பவுண்ட் சுவர் கட்டுறது மாதிரி நாட்டை சுற்றி என்ன இருக்கும்? மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவர் இடிந்து பாழாய் போன பட்டணம் எப்படி இருக்குமோ, எப்பயும் எதிரி எங்கிட்டும் போகலாம் எங்கிட்டும் வரலாம் இல்லையா? அது மாதிரி தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கு. அடக்கணும். ஆமென். ஏன் அடக்கணும் அப்படின்னா, ஏன் அடக்கணும் அப்படின்னா அது அடங்காததா இருக்கிறது. இந்த உள்ளம் உலகத்தான் சொல்றான் தேடல் அப்படிங்கிறான். என்னது? தேடல். 5 வயதுல அல்லது 3 வயதுல தேட ஆரம்பிச்சது, 2 வயசுல தேட ஆரம்பிச்சது, சாகுற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்குது. எதையோ ஒன்றை மாறி மாறி தேடுது. இப்போ இந்த பிள்ளை இருக்கான், என் பேரன் இருக்கிறான், அவனுக்கு 7 மாதம் தான் ஆகுது. அவன் எதை தேடுவான்? அவனுக்கு வகுத்துக்கு பால் வேணும், தூக்கி வச்சிருக்க அம்மா அப்பா வேணும், இல்லை ஒரு ஆள் வேணும். அவனுக்கு அது போதும், வேற எது மாதிரி இருக்குமா? உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உடனே பேன் அழுவார். என்ன ஆகும்? அவருக்கு தேடல் என்னது? அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும், இல்லை யாராவது அவரை தூக்கி இருக்கணும். ரொம்ப அதிகப்பண்ணா ஒரு பால் புட்டி பால் பாட்டில் வாயில் சொல்லிட்டு அவர் திருப்தியாக இருந்துருவார்.
இந்த வயசுல இருந்து தேடல் ஆரம்பிச்சு 16 வயசு 17 வயசு 18 வயசுல என்ன தேடல் இருக்குது? 5 வயசு 7 வயசுல என்ன ஏதோ ஒன்று இருக்கத்தேன் அந்த வயசுக்கு தக்கன மாறிக்கிட்டே போகுது. இந்த தேடல் எப்ப நிக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாகுற வரைக்கும் தேடல் நிற்கவே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் இச்சை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த ஆத்துமா ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும். அதை என்ன செய்யுதுன்னா நாடிக்கொண்டே இருக்கும். அதை சமாதானப்படுத்தவே முடியாது. அதை நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா அது தேவனால் படைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு அதுக்கு எப்ப சரியான ஒரு கான்டாக்ட் உறவு வருதோ அப்பதான் அந்த தேடல் நிற்கும். அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேன்கூட்டையும் மிதிப்பான். தேவனுடைய பரிசுத்த ஆவியினால தேவனால திருப்தி அடைந்தவன் தான் தேனை போல பாவம் வந்தாலும் அதை எட்டி உரைக்க முடியும். இல்லாட்டி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி தான் என்ன செய்ய முடியும்? அது கிடைக்காதா, இது கிடைக்காதா, அவ கிடைக்க மாட்டாடா, இவன் கிடைக்க மாட்டா, இப்படி என்ன செய்யும்? தேடல் கூடிக்கிட்டே போகும். இன்னைக்கு உலகம் எப்படி போகுது அப்படின்னாக்கும், ஒரு காலத்தில் நம்ம காலத்தில் வாழ்ந்தால் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விருப்பப்பட்ட ஆளோட வாழணும். இல்லாட்டி ஒரே தாடி வச்சு தேவதாசா மாறிடுவாங்க. உங்களுக்கு தெரியும்ல, என்னடா தாடி வச்சிருக்க தேவதாஸ் மாதிரி, லவ் ஃபெயிலியராம்பாங்க. முந்தி தாடி வச்சா லவ் ஃபெயிலியர், இன்னைக்கு தாடி வச்சாதான் புது மாப்பிள்ளையே. நீங்க இப்ப வர்ற கல்யாணத்தை பூரா பாருங்க, பார்க்கவே பரிதாபமா இவ்வளவு தண்டி தாடியை வச்சுக்கிட்டு, அதுவும் எனக்குள்ள ஆட்டு தாடி மாதிரி இப்படி நீளமா மொய்யன் பிடிச்சி இழுக்கிறது மாதிரி வச்சுக்கிட்டு, இதே புது மாப்பிள்ளைங்கிறாங்க. இது ஒரு ட்ரெண்டு. ஆம்பளைதான் அப்படி இருக்காங்கன்னா பொம்பளைகளுக்கு அதுதான் பிடிக்குதான். நேற்று நானும் ஒரு பிரதரும் பேசிட்டு இருக்கும்போது, அது என்னன்னே தெரியல, இப்படி கேவலமா குடிகாரன், ஒண்ணுக்கு உதவாதவன், அல்லது அது என்ன சொல்றது, வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிப்பட்டவங்களையும் போய் பிடிச்சுக்கிறாளுகளே, அது என்ன காரணம்? அதுதான் பிசாசுன்னு. என்ன நான் நல்லவன் பொல்லவனே இந்த பிசாசு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஊப்பிலி உதவாத கரை, ஆகாது போகாது, வேலை செய்ய விளையாது, இவங்களையாவது இந்த பிசாசு என்ன செய்யும்? பிடிக்கும். அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுவோம். இந்த பெரு விருப்பத்தை நாம் அடக்கணும் அல்லது அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெரு விருப்பம் என்கிறதான இந்த இச்சையை வாசிங்க. அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாச்சோம்ல, கலாத்தியர் 5:23 இச்சை அடக்கம் அப்படின்னு வாசிச்சோம் இல்லையா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 24. கிறிஸ்துவினுடையவர்கள். முதல்ல மெயினா வாசிக்க வேண்டியது கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதிலிருந்து எழும்புகிறதான ஆசை இச்சை என்கிற பெரு விருப்பத்தையும் சிலுவையிலே, சத்தமா சொல்லுங்க, சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தனை தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டா அவனுக்கு என்ன அடுத்து? சிலுவையில் தூக்கி ஒருத்தனை அடிச்சாச்சு அப்படின்னு வைங்க, அவனுடைய முடிவு என்ன? சிலுவையில் ஒருத்தனை தூக்கி அடிச்சாச்சு, அடுத்து அவனுக்கு நடக்க போறது என்னது? மரணம். மரணம். மரணத்துக்கு அடுத்து நடக்க போறது அடக்கம். என்னது? அடக்கம். அடக்கம். உயிரோட யாரையாவது புதைக்க முடியுமா? இல்ல. உயிரோட யாராவது புதைக்க முடியுமா? முடியும். சரி, நாங்க புதைச்சிருவோம் அப்படிங்கிறீங்களா? அவன் திரும்பி எஞ்சி வந்துருவான்ல. புட்டிக்குள்ள வப்பைங்க மூட முன்னாடி ஒரு ரத்தத்தை என்ன செஞ்சிருவான்? நம்மளை தூக்கி உள்ள விட்டுருவான். மரித்தவனைத்தான் அடக்கம் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க.
அதனால தான் ஆவியானவர் பவுலப்போஸ்தலர் மூலமா மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு, நீ ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள இருந்து எழும்புகிற ஆசையையும் இச்சையையும் சிலுவையில் அடிச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு நாளில் மண்டையை போட்டுரும். ஆமேன்னு சொல்லுங்க. அது மரணிக்கும், அது சாகும். சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். சிலுவையில் அடிச்சா, தூக்கி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா, அவர் அன்னைக்கு சாயந்தரமா என்ன செஞ்சிட்டார்? ஜீவனை விட்டுட்டார். ஜீவனை விட்டார். அவரை யாரும் எடுக்க முடியாது, அதனால அவரை விட்டுட்டார். வந்து காலை எலும்பை ஒடிக்கிறதுக்கு வந்தாங்க. அவர்கிட்ட உயிர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. சிலுவையில் அடிக்கப்பட்டதோட கிடையாது. முறைமை என்னன்னா, ஒருத்தனை தூக்கி சிலுவையில் காலையில் ஒரு 10-11 மணிக்கு அடிச்சு விட்டாங்க அப்படின்னா, சாயந்தரம் வந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது அவன் செத்துருக்கணும். சாகலை அப்படின்னா அவன் முழங்கால காலை ஒடிச்சிருவாங்க. அந்த வேதனையினால என்ன செய்யட்டும்? சாகட்டும்னு பெரிய சுத்தியில் வச்சு முழங்கால அடிச்சே உடைச்சிருவாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த வேதனையிலே அவன் என்ன செஞ்சிடணும்? துடிச்சு சாகணும்னு சொல்லிட்டு அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் அப்படியும் இல்லாமல் 3 நாள் வரைக்கும்லாம் இழுத்துக்கிட்டுலாம் கால் ஒடிஞ்ச உடனே செத்துருவானா? எத்தனை நாள் சென்னெல்லாம் காலை எடுத்து பிடிச்சி கட்டி இருக்குது. ஆமேன். இதுதான் ரூல்ஸு. அப்படியே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவன் வர்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்தில் என்ன செஞ்சிட்டாரு? ஜீவனை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லைங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறணுங்கிறதுக்காக அப்படி நடந்தது. ஆனால் சர்வசாதாரணமாக இன்னும் ஒரு சில நாடுகளில் வந்திருக்கு இருந்தது. அந்த நாட்களில் போய் ஒரு தனி சிலுவையில் அவனை பிடிச்சி கெட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. அடிக்க கூட மாட்டான். ஆணியை வச்சு அடிக்க மாட்டாங்க. நல்லா கெட்டி காலையும் கையும் கெட்டி இப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. அவன் அப்படியே தண்ணி இல்லாமல் பசியாக கிடந்து வத்தலாகி காக்கா கொழுவி எல்லாம் வந்து கொத்தி கித்தி அப்படி சாகிறதும் உண்டு. அது ஒரு சில நாடுகளில் இருந்தது. 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் அப்படியே தொங்கி சாகுவாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆசை இச்சைகளை நமக்குள்ளே இருந்து எழும்புகிற அந்த பெரு விருப்பத்தை சிலுவையில் அடித்தா உடனே சாகாது. உடனே சாகாது. அது என்ன சுயாதீனமா இயேசுநாதரை போல ஜீவனை விடுறதுக்கு என்ன அது என்ன இயேசுவா? நம்முடைய ஆசை நம்மளையே கொல்றதுக்கு வந்த அந்த பெரு விருப்பத்தை நீங்க பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி இயேசுவின் நாமத்தினால இந்த இச்சையை நான் என்ன செய்யறேன்? மேற்கொள்ளுகிறேன்னு சொன்னா உடனே செத்துறாது. ஆமென். தொடர்ந்து நாம் அதை மேற்கொள்ள 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 ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை அடக்கம் பண்ணி விடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அது ஒரு பாம்புக்கு ஒத்தது. நமக்குள்ள இருக்கிறதான அந்த பெரு விருப்பம், அந்த இச்சை, அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இன்னும் ஏகப்பட்ட இச்சைகள் எல்லாமே ஒரு நல்ல பாம்புக்கு சமம். அது ஒரு பொட்டிக்குள்ளதான் கிடக்கும். அந்த பாம்பாட்டியை கொண்டு வருவான் பார்த்தீங்களா, வட்டமாக ஒரு பொட்டி கொண்டு வருவான். என்னடா வட்ட மாதிரி இருக்குன்னா திறந்தா சட்டுன்னு என்ன செய்யும்? சில இதில் படம் எடுக்காது. உடனே ஒரு தட்டுவான். தட்டின உடனே சட்டுன்னு என்ன செய்யும்? படம் எடுத்து ஆடும். கொஞ்ச நேரத்தில் அப்படி படுத்துக்கிடும். பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்த்துருக்குறேன். அது மாதிரி நமக்குள்ள கிடக்கிற அந்த சுபாவம், அசுத்த சுபாவம், அந்த இச்சைங்கிறது அவ்வப்போது என்ன செய்யும்? படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருந்து பூட்டி வச்சுக்கிட்டே இருந்து அதுக்கு எதுக்குமே இற போடாமல் அப்படியே கிடந்தா ஒரு காலத்தில் அதை அடக்கம் பண்ணிடலாம். திறக்கும் போதெல்லாம் ஒரு எலியவோ ஒரு தவளையவோ ஒரு கோழி குஞ்சையோ அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்க, அது டக்குன்னு படம் எடுக்குது. ஆஹா, இதுக்கு பசிக்குதுடா, இந்த அப்படி ஒரு கோழி குஞ்சு அப்படின்னு உள்ளே போட்டு மூடிட்டேன்னா என்ன செய்யும்? சாப்பிட்டுட்டு திருப்தியாக விடுறா கழுதியாக எங்கேயும் அலைய தேவையில்லை, உள்ளேயே கிடப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிக்குள்ளே படுத்துக்கணும். லபக்குன்னு முழுங்கிட்டு ஒரு எலியை போட்டால் எலியை பொண்ணு முழுங்கிடும். உடனே கறித்துண்டை போட்டால் கறித்துண்டை சாப்பிட்டுட்டு அந்த பாம்பு உள்ளேயே கிடக்கும். ஒன்றுமே போடாமல் 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதம் இல்லை தொடர்ச்சியாக அவன் வர எந்திக்கும் போதெல்லாம் சத்துன்னு அடித்து அந்த பாம்பை அப்படியே உள்ளேயே போட்டு வச்சுருந்தான்னா எவ்வளவு நாளைக்கு கிடக்கும் சொல்லுங்க? எவ்வளவு நாள் பட்னியாக இருக்கும்? என்ன ஒரு மாதிரியா யோசிக்கிறீங்க? ஒரு உயிர் எவ்வளோ நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே பட்னியாக கிடைக்கும்? கொஞ்ச நாள் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். தொடர்ச்சியாக அடிமேல அடி வைக்க 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 அந்த பாம்பு ஒரு காலத்தில் அப்படியே கிறங்கி போய் திணறி போய் உள்ளே என்ன செஞ்சிடும்? செத்துரும். இனி அடக்கம் பண்ணிடலாம். ஆமேன்.
இங்க சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற அந்த விஷப்பாம்பாகிய இச்சையை நீ அடக்கம் பண்ணணுங்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற அந்த இச்சைய, அந்த பெரு விருப்பத்தை, என்னது சத்தமா சொல்லுங்க, பெரு விருப்பம். எதன் மேல பெரு விருப்பம் இருக்குன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். சில பேர் பணத்து மேல பெரு விருப்பம் இருக்கும். பணம் இல்லாட்டி, பணத்தை சேர்க்காட்டி, பணம் இல்லாட்டி அப்பா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சிலருக்கு தங்கம், சிலருக்கு பெருந்தீனி, சிலருக்கு சிற்றின்பம், சிலருக்கு செல்லு, சிலருக்கு, உங்களுக்கு எது இருக்கோ நீங்களே சொல்லிக்கங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். உனக்கு எதன் மேல் பெரு விருப்பம் இருக்குதோ அதுக்கு நீ தீனி போட அது நல்லா கொளுத்து போய் எப்போ ஒன்று கொத்தும்னு சொல்லி கொத்துவோன்னு ரெடியாக இருக்கும். அல்லேலூயா. சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கும், சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ அசந்து இருக்கிற நேரத்தில் அந்த அந்த பந்தய பொருளை பெறணும்னு போகும்போது அது தீண்டும். அல்லேலூயா. அது வரைக்கும் உன்னை விட்டுரும், அது வரைக்கும் உன்னை ஓட விடும். அது உன்னை கெடுத்துக்கிட்டே இருந்து கடைசியில் உனக்கென்று குறிக்கப்பட்ட நாள் வரும் பொழுது உன்னை சோழியை முடிச்சிடும். நீ பந்தய பொருளை பெற முடியாமல் அவமானப்பட்டு உன் ஓட்டத்தில் நீ குறையில் நிற்கிறது மாதிரி ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடையதான வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த விருப்பத்தை, அந்த இச்சையை நாம் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறாரு? பெரு விருப்பத்தை, நமக்குள் இருந்து எழும்புகிற இச்சையை அடக்கம் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் கையை பிடிச்சு, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அடக்கம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறாரு. சத்தமா சொல்லுங்க. நீங்க எதை இச்சைய அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. விட்டா உங்களை அடக்கம் பண்ணிடும். அதை சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்களே? அப்படி கையை கட்டி உட்காந்துட்டு என்ன செய்ய போறீங்க? பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ அதை அடக்கம் பண்ணலைன்னா அது ஒன்னு அடக்கம் பண்ணும். ஆமென். அது எதுக்கு நமக்குள்ள வருதுன்னாக்கோ, நம்மளை அடக்கம் பண்றதுக்கு தான் வருது, நம்மளை சோழியை முடிக்கிறதுக்கு தான். கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரித்து ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணி நிரந்தரமா நம்மளை அடக்கம் பண்ணிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யார், நான் உங்களுக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். யார் இச்சையை அடக்கம் பண்ண முடியும்? யாருக்கு அந்த வல்லமை, யாருக்கு அந்த திராணி, யாருக்கு அந்த பலன் இருக்கிறது? இருக்கும். யார் செய்ய முடியும்? யார் கரெக்டா சொல்லுவா? நம்ம அதை அடக்கம் பண்ணித்தேன் சொல்லுங்க. நான் இச்சைகளை, எனக்குள் இருந்து எழும்புகிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பண இச்சை, எல்லாத்தையும் அந்த பெருவிருப்பத்தை முழுவதும் அடக்கம் பண்ணணும்னு தேவன் நமக்கு நியமிச்சு வச்சிருக்காரு. அதை நான் அடக்கம் பண்ணலைன்னா அது என்னையும் அடக்கம் பண்ணிவிடும். ஆமென். ஓகே, யார் இதை செய்ய வல்லவன்? யார் இதை செய்ய திராணி உள்ளவர்? சொல்லுங்க பார்க்கலாம். யார் இதை செய்ய முடியும்? யார் அதை அடக்கம் பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம்ல. எதை வாசிச்சோம்? 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க எல்லாரும் பாருங்க. 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தெய்வம் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கர்த்தருடைய கைக்குள்ளே அடங்கி இருங்கள்னு சொல்றார். அல்லேலூயா. அவருடைய கைக்குள்ள நான் அடங்கி இருந்தேன்னா என் மூலமா எனக்குள்ள இருக்கிற இச்சைகளை தேவன் அடக்கம் பண்ண உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அடங்காதவன் அடக்கம் பண்ணப்படுவான்.
அல்லேலூயா. கர்த்தருடைய கையில யார் அடங்கி இருக்காம அடங்கா பிடாரிகளா இருக்கிறாங்களோ, அல்லேலூயா. என்னடா போன வாரமும் இப்படித்தான் வருது, இந்த வாரமும் இவ்வளவு கடினமா தான் வருது, நான் என்ன செய்யறது? கர்த்தர் உங்களை அடக்கம் பண்ணுகிறவங்களா வைக்கணும்னு நினைக்கிறார். நீங்க அடங்கிட கூடாதுன்னு நினைக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய சொல்லுக்கு யார் அடங்க மறுக்கிறார்களோ அவர்கள் பிசாசினால், இச்சையினால் மோசம் போக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்படுவார்கள். உன்னை அடக்கம் பண்றதுக்கு பிசாசு வச்சிருக்கிற ஈஸியான வழி, உனக்குள்ள இருக்கிற இச்சை, உனக்குள்ள இருக்கிற தீமையான சுபாவத்தையே பயன்படுத்தி ஒன்னியவே காலி பண்ணி உன்னை அடக்கம் பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை அடக்கம் பண்ண விரும்புகல, ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்முடைய ஆவி மனிதனை எழுப்பி விட்டு உனக்கு விரோதமாக இருக்கிற உன்னுடைய சுபாவங்களை, உன்னுடைய தீமையான காரியங்களை, உனக்குள்ள இருக்கிற மாம்ச இச்சைகளை, கண்களின் இச்சைகளை அடக்கம் பண்ண கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தி, ஏற்ற காலத்தில் உன்னை பலப்படுத்தி என்ன செய்வாரு? நீ அடங்கி இருக்கும்போது உன்னை சரியா பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள இருந்தான். பார்த்துக்கங்க, வசனம் சொல்லுது, கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் தேவனோடு இருந்தான். ஆமென். அவன் எந்த இடத்துல அவனை தூக்கி சிறைச்சாலையில போட்டாலும் அவன் அமைதியா இருக்கிறான், குழிக்குள்ள போட்டாலும் அமைதியா இருக்கிறான், அவங்க அப்பா அவனை தூக்கி 11 பேருக்கு மேல வச்சாலும் அங்கேயும் பொறுப்பா இருக்கிறான். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தான், அடங்கி இருந்தான். அவனுக்கு விரோதமா ஒரு பிசாசு என்ன செஞ்சான்? இவனை அடக்கம் பண்ணிடுவோம்டா அப்படின்னு அவனுக்குள்ள இருக்கிற இச்சையை தூண்ட பார்த்து அவன் வந்து இழுக்கிறான். யாரு? போத்திபார் பொண்டாட்டி. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம்ல, என்ன பேரு? போத்திபார் பொண்டாட்டி. இதுக்கும் பேரும் போத்திபார் பொண்டாட்டி. இப்படி தடவிக்கிட்டே இருக்க சொல்லுவான். ஆமென் சொல்லுங்களேன். அவளும் என்னைய வந்து தடவு, என்னைய வந்து பிடின்னு சொல்லி அந்த போத்திபார் பொண்டாட்டி இவனை வந்து என்ன செஞ்சா? கண்ணை மூடப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். போத்திபார் பொண்டாட்டி வந்து இழுத்துருவா. ஆமென். அவ வந்து என்ன செய்யறா? இவனை வந்து அப்பக்கப்ப அவன்கிட்ட வந்து கவர்ச்சியை காட்டி பார்க்குறான். அப்படி அலங்கரிச்சு, இப்படி அலங்கரிச்சு, இப்படி நின்று அப்படி நின்று பார்க்குறா. அவன் தான் வேலை உண்டு, தான் வெட்டி உண்டு. ஏன்னா அவன் அடங்குனவன். ஆமென் சொல்லுங்க. அவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய கரத்தில் அடங்குனவன், கர்த்தருடைய சித்தத்தில் அடங்குனவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவன். அவன் இவளை கண்டுக்கிடவே இல்லை. பார்த்துக்கங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவளும் வந்து டெய்லி வந்து சோடிச்சு வந்து கவர்ச்சியை காட்டி பார்த்தா அப்படின்னு சொல்லி தூ அப்படின்ட்டு போயிட்டான். பார்த்தா இவ சரியா வராதுறான்னு ஒரு நாள் பிசாசு முழு பலத்தோடு அவனை வந்து பற்றி, சொல்லுங்க, சட்டையை பிடிச்சுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இவன் சட்டையை உருகிட்டு ஓடி போயிட்டான். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுரா, தலைக்கு வந்தது முடியோட போச்சுறான்னு சொல்லிட்டு அவன் அந்த நாட்கள் அடிமை. அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு தார்பாய்ச்சி கட்டுறதுக்கான ஒரு என்ன செய்வாங்க? தார்பாய்ச்சி தெரியுமில்ல உங்களுக்கு? கொத்தனார் கட்டியிருப்பாங்கல்ல தார்பாய்ச்சி. கோமணம் மாதிரி இருக்கும், ஆனால் வேட்டி தான் இருக்கும். வேட்டியை கட்டிட்டு கோமணம் மாதிரி இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க, அது வசதியாக இருக்கும். அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தான், மேலே ஒரு அங்கி மாதிரி போடுவான். வந்து அங்கியை பிடித்து பற்றி பிடித்து இழுக்குது பாவம். ஆனா இவனுக்குள்ள இவன் அடங்குனவனாய் இருந்ததுனால, கர்த்தருடைய கரத்தில் அடங்குனவனாய் இருந்ததுனால இவன் அவளை அடக்கம் பண்ணிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். வந்த அந்த இச்சையை தூண்டுகிற அந்த காரியத்துக்கு இவன் அடங்குனவனாய் இருந்ததுனால அவளை அந்த காரியத்துல அவனை மேற்கொள்ளவே முடியல. அந்த வீட்டில் அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவள் தான் எஜமானி, இவன் அடிமை. ஒரு அடிமை கர்த்தருக்கு அடங்குனனால எஜமானியவே அவளுடையதான ஒரு பெருவிருப்பத்தையே அடக்கம் பண்ணுகிற ஒரு மனிதனாய், பரிசுத்தவனாய் இருந்தான். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மட்டும் அடங்காம கொஞ்சம் அப்படியே இப்படி நிமிர்ந்துக்கிட்டு தான் தெரிவேன் அப்படின்னா ஒருக்கு அப்படித்தான். நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சாமுவேலில் ராஜாக்களில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கண்ணை உலாத்துனானா, என்னது உப்பரிகையின் மேலே ஏறி அப்படியே கொஞ்சம் உலாத்திக்கிட்டு இருந்தானா. யாரு? தாவீது போட்டான். அப்படியே வாயை திறந்துக்கிட்டு இருக்கிற மீன் தான், எப்படோ ஏதாவது கிடைக்கும்னு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிற மீன் தான். புழு வந்த உடனே லபக்குன்னு பிடிக்கும். பிடிச்ச உடனே திங்கியா விடுவான், கபக்குன்னு கூடையில் தூக்கிடுவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். தூண்டி எதுக்கு போடுறாங்க? புழு போடுறது எதுக்காக? ஆஹா, மீன் பட்னியாக கிடக்குமே, இந்த தூண்டின் மூலமாய் அதற்கு ஒரு ஆகாரத்தை போடுவோம். அப்படியா போடுறான்? நீ கடிச்சனா தூக்கிடுவான். இவன் ஆன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் எல்லாரும் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. இவர் உலாத்துறாரு. எங்க தேவனுடையதான சமூகம், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு விரோதமா அப்படி உலாத்துற, அப்படியே ஒரு லெவல் இல்லாம, ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்காங்களோ அங்க புழு வரும். அங்க ஒரு ஸ்திரீ குளித்து கொண்டிருந்தாள். அவ பகல்ல குளிக்கிறவ போல. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதிகாலையிலேயே குளிச்சிருந்தான்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது தாவீதுக்கு. காலையிலேயே எந்திரிச்சு என்ன செய்யணும்? குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவ பாட்டுக்கு மத்தியான நேரத்திலேயோ சாயந்தர நேரத்திலேயோ குளிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தன் பார்த்துட்டான். பார்த்துட்டு போறான். இவளுக்கு தெரியாது, இவ பார்க்கல, அவன் பார்த்தான், தூக்கிட்டு வந்தான். இப்ப பெரு விருப்பம் என்னாச்சு? சிலுவையில் அடையப்படுறதுக்கு பதிலா இவனை சோழி முடிச்சிருச்சு. கர்த்தர் சொன்னார், நீ சாகாதபடி உன் பாவத்தை நான் மன்னித்தேன். ஆமேன். இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொன்னான். ஆனால் இந்த விஷயத்தில் கர்த்தர் சொன்னதுக்கு அடங்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்காம, கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் சொன்னார், நீ சாகாதபடிக்கு உன் அக்கிரமத்தை நான் மன்னிச்சேன் அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? அவன் எல்லாருக்கும் முன்பதாக 51ஆம் சங்கீதத்தை எழுதி, என் தாய் என்னை பாவத்தின் கற்பந்தரித்ததினால் நான் பிறப்பிலேயே பாவி, இப்படி நான் பச்சைபால் என்கிறதான பெண்ணிடத்தில் தவறாய் நடந்து கொண்டேன்னு எழுதி எல்லாரும் பாடுங்கடா என் அக்கிரமத்தைன்னு சொல்லி கொடுத்ததுனால கர்த்தர் சொன்னார், ஒன்று அக்கிரமத்தை நீ ஒத்துக்கிட்டு அதை எல்லாருக்கும் முன்பதாக அறிக்கை செஞ்சதுனால நானும் உனக்கு மன்னிச்சேன்னு சொல்கிறார். நீங்கள் எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது, நான் செஞ்ச பாவத்தை, நான் பண்ண அக்கிரமத்தை சபையில் எல்லாருக்கும் பாட்டாக சொல்லி தருவேன்னு சொல்ல முடியுமா? தனிப்பட்டு கர்த்தர்ட்ட போய் என்ன செஞ்சிருவான்? மன்னிப்பு கேட்டுருவான். செய்த பாவத்துக்கு, செய்த தவற ஆண்டவர் சமூகத்தில் போய் யாருக்கும் தெரியாம முனங்கசந்து கூகுன்னு அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவான். ஆனால் பப்ளிக்கில் நின்று இப்படி மைக்கை பிடிச்சி நின்று நான் இப்படிப்பட்டதான பாவத்தை செய்தேன் சொல்ல முடியுமா? அதை செஞ்சவன் தாவீது. ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை இச்சை அடக்கிறவர்களாக, அடக்கம் செய்கிறவர்களாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க ஒரு வசனத்தை. நீதிமொழிகளா? யோபு 36வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 36:9 வாசிங்க பார்க்கலாம். 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் எல்லாம் அந்த கவனமா வாசிங்க. அவர்கள் 11 அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அடங்க மாட்டோம் என்பார்களாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட கிருபை செய்கிறார் தெரியுமா? அவர்கள் கிரியையையும் நம்முடைய செயல்பாடுகளையும் மிஞ்சி போன மீறுதல்களையும் பாவங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரியப்படுத்த. நீ செய்யறது தப்பு அப்படின்னு என்ன செய்யறார்? நமக்கு சொல்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, காட்டி கொடுக்கிறாரு. அவர் தான் நம்மளோட பேசுகிறார். அது சொல்றாரு, அவர்கள் கிரியையையும் செயல்பாடுகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதலாகிய பாவத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் எப்படி செய்கிறார் பாத்தீங்களா? அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும்போதுனா என்னது? அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் அடங்கி. ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, நான் செஞ்சது பாவம் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் மீறுதல் செய்தேன், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் தவறு செய்தேன், நீர் வைத்த ஒழுங்கை நான் மீறினேன், என்னுடைய நடவடிக்கை எல்லாம் உமக்கு பிரியமில்லாம இருந்தது, என மன்னிங்கன்னு சொல்லி அவருக்கு அடங்கி அவரை சேவித்தாள். அல்லேலூயா, அவருடைய வார்த்தையின்படி அவரை சேவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் நாட்களை உங்க நாட்கள், அப்படி செய்கிறவர்கள் நாட்கள் நன்மையாகவும் அவர்களுடைய வருஷங்கள், வருகிற வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆமென். கர்த்தர் எதற்காக ஒரு மனுஷனுடைய தவற, அக்கிரமத்தை, முறைகேடான வாழ்க்கையை கடிந்து கொள்ளுகிறார்? நல்லா வாழ்றதுக்காக. சொல்லுங்க. இந்த பிரசங்கம் எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போய் அப்படி கேட்கும் போதே காதுல தேன் ஒழுகும். காதுல தேன் ஒழுகுனா எப்படி இருக்கும்? உங்க காதுல அப்படி தேன் இப்படி ஒழுகுதுன்னு இங்க எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? எங்கன்னு வடிஞ்சனா நல்லாவா இருக்கும்? வாயில தேன் ஊறுனா நல்லா இருக்கும், சுவைக்கலாம். காதுல தேன் ஊறுனா பஞ்சு வச்சு அடைக்கணும். அது உள்ள கோளாறுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கேக்குதா காது? எதற்காக கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார்? ஏன் அவங்க அக்கிரமத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்? அவங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படித்தானே வசனம் சொல்லுது. தங்கள் நாட்களை நன்மையாகவும் செல்வ செழிப்பாகவும் அவங்க வாழணுங்கிறதுக்காக சொல்றாரு, ஒழுங்கா மனம் திரும்பு, ஒழுங்கா நல்ல நடக்கைய நட, அடங்கி இரு. ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றுக்கொள்ளாம, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா, போன வாரம் சொன்னதையும் பிறகு போன வாரம் என்ன சொன்னேன்? மனசை பாதிச்சிருக்கு, அதனாலதான் நான் சொல்லல, வசனம் அப்படித்தான் சொல்லுது. நீ நாசமா போகாதபடிக்கு நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நாசமாகிறதுக்காகவா கடிந்து கொள்ளுகிறார்? எதற்காக கடிந்து கொள்ளுகிறாரா? நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ செழிப்பாகவும். கர்த்தரை தேடுகிறவர்களோ செழித்திருப்பார்கள். அப்படி இருக்கா இல்லையா? கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களே சுகித்திருப்பார்கள். அப்படி இருக்கா இல்லையா? எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னா, நீ கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகு, தவறான காரியத்தை விட்டு விலகு. இல்லாட்டி நன்மை வராது, இல்லாட்டி என்னுடைய செல்வங்கள் உனக்கு வராது. ஆமென். கர்த்தருடைய செல்வம்ங்கிறது வேறங்க. நீங்க பணத்தை நினைக்காதீங்க, நீங்க பணத்தையும் பொருளையும் நினைக்காதீங்க. கர்த்தருடைய செல்வம் அப்படிங்கிறது, நீங்க போய் ஒருத்தனுக்கு போய் ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படியே வியாதி சுகமாகும். ஆமென் சொல்லுங்களேன். அது கிருபா வர்றோம். நான் சொல்றேன், ஒரு கோடியை கொண்டு போய் ஒரு ஃபிட்ஸ் வர்றவனுக்கு டக்க டக்க டக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோடியை கொண்டு போய் கொடுத்த உடனே போகுமா? நீ போய் ஜெபம் பண்ணா அந்த பேய் ஓடும். எது பெருசு இப்ப, பணமா கிருபையா? ஆமென் சொல்லுங்க. அதுதான் மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். அவர் அதைத்தான் சொல்றாரு. உங்க வாழ்க்கை நன்மையாகவும், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையாகவும், தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள்.
நீ கர்த்தருடைய கையில் அடங்கிப்பார், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுப்பார். கர்த்தர் சொல்லுகிறதற்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் சொல்கிறத கேட்குற ஆண்டவரையும் தலை வணங்கிப்பார். ஒன்று அநேகம் இச்சைகளை அடக்கம் பண்ணி ஒரு பரிசுத்தவான அவனை நிப்பாட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கடினமான அந்த ஆவிக்குரிய கனிகளில் கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு செலுத்துறது கூட கஷ்டம் இல்லை. சாந்தமாக பேசாமல் உம்மன்னு அமைதியாக அப்படியே பொறுமையாக இருக்கிறது கூட பெருசு இல்லை. இச்சையை உள்ளே கிடக்கிற இச்சையை அடக்கிறது பெருசு. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஜெயிச்சிடலாம், ஆனால் உள்நாட்டு கலவரத்தை அடக்க ஒருவரால் முடியாது. புரியுதா உங்களுக்கு? உள்நாட்டு மனப்போராட்டம் அதை அடக்க முடியாது. உள்ளிருந்து எழும்புகிற பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. ஆனால் 4 பேர் சுற்றி வந்து அடிச்சான்னா அடித்து பறந்து என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான். ஆனால் உள்ளிருந்தே வரும் பாருங்க ஒரு போராட்டம், அதை ஜெயிக்க முடியாது. இங்கே உள்ளிருந்து எழும்பும் பார்த்தீங்களா மாம்சம். வசனம் என்ன சொல்லுது? சரீரத்திலிருந்து சகல தீமையான காரியங்களும் எழும்புது. இதை மேற்கொள்றது தான் ரொம்ப கஷ்டம். சிம்சோன் பாஞ்சு வருகிற சிங்கத்தை அடக்கி கிழிச்சிட்டான். ஆமென். சரி, கிழிச்சானே இல்லையா? பால சிங்கம் சொல்லப்படுது. அப்படின்னா வாலிப சிங்கம்னு அர்த்தம். வாலிப சிங்கம் இவன் மேல அப்படியே பாஞ்சு கடிக்க வருது. ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சிட்டானா சொல்லுங்க? கிழித்து போட்டான். ஆனா உள்ள இருந்து எழும்புது ஒரு சிங்கம், கண்களின் இச்சை, அது இவனை கிழிச்சு போட்டுருச்சு. எப்பா ஒரு பெரிய பால சிங்கத்தை அப்படியே கிழிச்சு கீழே போட்டவனை, உள்ள இருந்து எழும்புகிற மாம்ச இச்சைங்கிற ஒரு சிங்கம் இவனை கிழிச்சு கீழே போட்டுருச்சு, மாவாட்ட வச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எதிரிகளுடையதான ஒரு பெரிய சிறைச்சாலையில மாவாட்ட வச்சிருச்சு. எது? மாம்சம், உள்நாட்டு கண்களின் இச்சை. எப்ப பெரிய சிம்சோன் அப்படின்னு இன்னைக்கு நீங்க போய் நெட்ல தட்டினீங்கன்னா மாவீரன் வரும், பயங்கரமான ஆளுன்னு வரும். ஆனா பரலோகத்தின் பார்வையில் என்னன்னாக்கும், ஆண்டவர் எதை ஜெயிக்கணும்னு நம்மளை ராஜாக்களாகவும் அதிக பிரபுக்களாகவும் வச்சிருக்காரு தெரியுமா? உள்ள இருக்கிறதான தீமைகளை, இச்சைகளை, மாம்சத்தின் கிரியைகளை ஜெயங்கொண்டு என் சமூகத்துக்கு வா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ பக்கத்து வீட்டுலாம் போட்டு தள்ளிடாத. ஆமென் சொல்லுங்களேன். எதிரிகள் எல்லாம் போட்டு தள்ளிடாத, அவங்களெல்லாம் மன்னிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் சத்துருவை சிநேகிப்பாயாக. ஆமென். ஆண்டவரே, என் மாம்சம் தான் எனக்கு சத்துரு, நான் இந்த மாம்சத்தை சிநேகிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லப்படாது. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உலகத்துல எதிரிகளாய் நமக்கு விரோதமா செய்யறவங்களை மன்னி என்ன செய்ய, அவனுக்காக ஜெபி. ஆனா உனக்குள்ள இருக்கிற எதிரிய போட்டு தள்ளிரு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிறவனை நீ போட்டு தள்ளினா, அடக்கம் பண்ணேனா, உனக்கு எல்லாரும் அடங்கி இருப்பாங்க. ஆமென். நீ ஒன்ன ஜெயிச்சேனா உனக்கு எல்லாரும் அடங்கி இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இச்சை அடக்கம், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருந்தால், இச்சையை அடக்கம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருந்தால் பந்தய பொருள் நமக்கு நிச்சயம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பந்தய பொருளை கவுத்துறதுக்கு தான் வருது என்னது? இச்சை. உங்களுக்கு அதுக்கும் பகையெல்லாம் கிடையாது. உங்களை எப்படியாகிலும் அந்த பந்தய பொருளை பெறாம, பரலோக ராஜ்யத்தை அடையாம, தேவன் வச்சிருக்கிற அந்த விசேஷமான பொருளை பெற்றுக்கொள்ளாம தடுக்கிறதுக்கு பிசாசு நமக்குள்ளேயே இருந்து உன்னை எடுத்து நம்மளையே கவுத்துறது தான் அந்த இச்சை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒழுங்குங்கிறமா வச்சிருக்கிறார். ஆமென். நமக்குள்ள இருந்து பசி எழும்புது. பசி எழும்புதா இல்லையா? பசிக்கு சாப்பிட்றத யாராவது தப்புன்னு சொல்கிறோமா? கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் கொஞ்சம் குறையா சாப்பிட்டாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சரீர பிரகாரமான பசியை, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 வயசு பிள்ளை, புரியுதா உங்களுக்கு? நீ எல்லாம் என்ன அம்மா அப்பாவும் ஜோடியா இருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஜோடி ஒன்று 10 வருஷத்துல அவன் கேட்டானா தப்பு இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஃபாரின்ல மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் 10 வயசு இல்லை, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அது என்ன விரும்புகிறோ அதை செய்யணும். அதை தடுக்கிறதுக்கு தாய் தகப்பனுக்கு உரிமை கிடையாதான். அவங்க நாட்டில் சட்டம் போட்டிருக்காங்க பாருங்க.
இன்னைக்கு நம்ம நாடு அருமையான நாடு. என்னன்னா ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ 18 வயசு வரைக்கும் அவன் மைனர். அவன் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அது போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் மைனர் ஒழுங்கு அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு போனால் என்ன செஞ்சிருவான்? 18 வயசுக்கு மேலேனா தான் அவன் முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் ஃபாரின்ல 7 வயசு பையனாக இருந்தாலும் அவன் ஒன்று செஞ்சான்னா அதை தடுக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை 7 வயசு பையன் போய் போலீஸ் சொன்னாலும் அம்மா அப்பாவை கைது பண்ணிடுவாங்க. அவன் விருப்பத்தை ஏன் தடுக்கிற? நாசமாக போகிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். 7 வயசு பையன் 8 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆய்வு சொல்லுகிறது. ஒரு ஆய்வு அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வே சொல்லுது, அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் 7 வயதில் தனக்கு துணையை தெரிந்து கொள்ளுகிறார்களாம். எத்தனை வயசுல? 7 வயசுனா என்ன படிக்கும்? நம்ம கணக்குக்கு 2ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு என்ன இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வாட்டுக்கு மண்ணள்ளி விளாண்டுக்கிட்டு சட்டி போட்டோமா சட்டி போடாமல் தெரிஞ்சமானேன்னு ஞாபகம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். 7 வயதிலேயே ஒரு துணையை தேட ஆரம்பித்து விடுகிறார்களாம் சிறுவர்களும் சிறுமிகளும். அந்த நாட்டினுடையதான கல்ச்சர். ஏன் அப்படின்னா அம்மா அப்பனும் ஆத்தாடும் அப்படித்தான் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் இந்த பாடத்தில் படித்ததை சொல்கிறேன். சர்வே, ஒரிஜினல் சர்வேயை சொல்கிறேன். 7 வயசில் அந்த பிள்ளையும் அந்த ஒரு பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையை தேடி வாழ்ந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பக்குவம் இருக்கும்? ஏறத்தாழ திருமணம் என்கிற ஒரு முறைமையே இல்லாமல் பிசாசு பண்ணி கொண்டு இருக்கான். ஆண்டவர் நம்ம நல்ல தேசத்தில் வச்சிருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பெண்களுக்கு இத்தனை வயசில் கல்யாணம் முடிக்கணும், அப்படி இல்லாட்டி தாய் தகப்பனை உள்ளே வச்சுருவாங்க. ஆமேன். தெரியாமல் தான் சில இது முடிச்சதுங்க. ஆண்களுக்கு 21 வயசு ஆகணும் அப்படின்லாம் ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்க, கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கல்ச்சரெல்லாம் உடச்சி எப்படியும் வாழலாம், எப்பையும் எப்படினாலும் வாழலாம். என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஃபாரினில் இருக்கிறாங்க. இங்கேருந்து போய் செட்டில் ஆகி போய் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, என் மூத்த மக என் சொன்னதையே கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவள் அந்த கல்ச்சருக்கு மாறிட்டா. என்னன்னா கல்யாணம்லாம் பேசக்கூடாது, மனம் போல வாழலாம். காலையில் செட்டியாரடையில் சாப்பிடுவோம், இந்த சாப்பிட்டு நல்ல இல்லை அப்படின்னா அடுத்து போய் இனிமே ஹோட்டலில் சாப்பிடுவோம். மத்தியானம் அங்கே நல்ல இல்லைன்னா பானு ஹோட்டலில் சாப்பிடுவோம். இது தப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தண்ட வாழ முடியுமா? அவங்க அது சரிங்கிறாங்க. இது எந்த வகையில் சரி? பிசாசு சீர்கேட்டின் உச்சத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? தேசத்தை கொண்டு போயிட்டான். அதைத்தான் கடைசியில் சொல்ற, சோதோம் கொமோரா எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படியே நான் வரும் நாட்களிலும் ஆண்டவர் சொல்றாரு மோசமான ஒரு சூழ்நிலைமா வரும்னு இருக்கார். இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம தேசத்துக்குள்ள இன்னும் ரொம்ப என்ட்ராகலை. ஆமேன். நமக்கு கொஞ்சம் சட்டம் இருக்கிறனால கொஞ்சம் பயந்து நடக்கிறாங்க. சட்டத்தை காலி பண்ணிவிட்டாங்கன்னா தாறுமாறா நடக்கும். கண்ணீர் வடிச்சு முடியாது நம்மளால. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேசத்தின் அதிபரே எத்தனாவது மனைவியோட வாழ்றாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? பப்ளிக்கா நான் சொல்கிறேன், அமெரிக்க அதிபர் எத்தனாவது மனைவியோட? 3வது. இப்போ இருக்கிறது முறைப்படியான 3வது மனைவி, மக வயசுல தான் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, நான் பரிசுத்த வேதத்தை உயர்த்துகிறேங்கிறார். இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியாதாடான்னு நம்மலாம் நான்லாம் ஒருவேளை போனேன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி கேட்பேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனா இருக்கிறான். மனைவியை தள்ளிவிட்டு இன்னொருத்தியை என்ன செய்யற கல்யாணம் முடிக்கிறவனோ விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான்னு சொல்லப்படுங்க. உங்களுக்கெல்லாம் அறிவில்லையான்னு நான் கேட்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் எனக்கு டிக்கெட்டே கொடுக்காட்டாலும் நான் என் சொந்த டிக்கெட்டில் வந்துடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அடியோன்னு அடிக்க எனக்கு அவ்வளவு காரியம். நல்ல வேலை அந்த கல்ச்சர் நமக்குள்ளே வராமல் இருக்குதே. ஆமேன்னு சொல்லுங்க. இச்சையும் அடக்கலை, அதை அடக்கம் பண்ணிரும். நம்மளை நம்ம அடக்கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடங்கி கர்த்தருடைய கரத்தில், பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் நன்மையாய் செல்வ வாழ்வாக இருப்பார்கள். அடங்காமல் போனால் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் செத்து விடுவார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை செல்வ செழிப்பாக நன்மையான வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருத்தரும் கெட்டு போவது பிதாவின் சித்தமே கிடையாது.
ஆனால் உலகம் எல்லாரையும் கெடுக்க பிசாசு ரெடியா என்ன செய்யறான்னா நம்மளை தூண்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்குவோம், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், அவர் சொல்றதை எதுனாலும் சரின்னு சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தி எல்லாத்தையும் அடக்கம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த தீமைகளை, அந்த பெரு விருப்பத்தை, அந்த இச்சைகளை, உங்களை நேசிக்க முடியாதபடி, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி, அடங்கி இருக்க முடியாதபடி, எனக்கென்று குறிக்கப்பட்ட நாள், எனக்கென்று ஒதுக்கப்பட்ட நாள், எனக்கென்று கொடுக்கப்படும் வரைக்கும் நான் அடங்கி இருக்க முடியாதபடி எனக்குள்ள கிரியை செய்கிற அந்த இச்சையை, அந்த பெரு விருப்பத்தை நான் அடக்கம் பண்ணுவதற்கு உங்கள் கைக்கு கீழே நான் அடங்குறேன் ஆண்டவரே. சொல்லுங்க. ஆண்டவருக்கு வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பலனை கர்த்தருடைய ஆவியானவர் தர போதுமானவராக இருக்கிறார். உன் வாழ்க்கை செல்வ செழிப்பா நன்மையாக இருக்கணும்னு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார். உன் தவறை உனக்கு உணர்த்துறாரு அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய கைக்கு அடங்கியிரு. ஆண்டவருடைய கைக்கு அடங்கு. உன்னை அடக்கிறவனா மாற்றுவாரு. உனக்கு எல்லாம் அடங்கி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நீ ஜெயங்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அந்த இச்சை உன்னை ஜெயிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்குள்ள இருக்கிற அந்த துரு இச்சைகள், உனக்குள்ள இருக்கிற அந்த பெரு விருப்பங்கள் உன்னை மேற்கொள்ள கூடாது. மனசு விரும்புறதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம மனசுக்கு அடிமை கிடையாது, கர்த்தருக்கு அடிமை. ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு அடிமைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையா இருக்க விரும்புறேன்ப்பா, பாவத்துக்கு அடிமையா இருக்க விரும்பல, இச்சைக்கு அடிமையா இருக்க. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்றீங்களா? இந்த நாள் கர்த்தர் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிற நாள். உன் வாழ்க்கை நன்றாய் இருக்கவும், உன் வாழ்க்கை செல்வ செழிப்பா மாறவும் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ நாசமா போயிடாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்க பாருங்க. எழும்பி நின்று ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, நான் உமக்கு அடிமையா இருக்க, உம்முடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்ல முடியுமா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா.